ஸ்ரீமன் நாராயணீயம் 40ஆம் தசகம் பூதனை முக்தி பெறுதல். மங்களம் விளங்கும் நந்தகோபனும் மதுராபுரியின் கஞ்சன் தனக்கு பாங்காய் பரிசில் நல்கச் சென்றான். வசுதேவன் கண்ட உண்மை உரைத்தான். நந்தன் உன் பிள்ளை எம் செல்வம் என்றான். உந்தை உம்மகள் அன்றோ என்றுரைத்தான். நல்லவை அல்ல நாம் காண்பதெல்லாம் அல்லவை பெருகும் நிமித்தங்களாகும். செல்லுங்கள் உடனே உமது நாட்டிற்கென ஒல்லை விரைந்தனன் நந்தகோபனே. வண்டுகள் ஒலிக்கும் மலர் கூந்தலோடு கண்களால் பேசும் ஓர் அழகி வந்தாள். வஞ்சி அவள் உடலோ அனிச்சமதன் மென்மை. வஞ்சமே அவள் உள்ளத்தின் தன்மை. அரசர் குலத்தில் உதித்தவள் பூதனை அரக்கி மழலையர் தம்மை மாய்ப்பவள். பொருத்தி உன்னை மார்போடு அணைக்க யாரிவள் என்றே நோக்கினர் ஆய்ச்சியர். நளினமாய் அசைவும் நடை உடை கொண்டே களிவெறி ஏற்றி கலந்தனள் அவரோடு. தளிரென கிடந்த உன்னை எடுத்து பளிங்கென மிளிர்ந்த முலையூட்டினாளே. குளவிகள் பலதையும் கொன்றதால் சினந்தாய் பழமென பருத்த விடங்கொண்ட முலையை அழகிய பவளவாய் கொண்டு நீ பற்றியே அழித்திட உறிஞ்சினை உயிரையும் தானே. மார்பினை பருகினை உயிரையும் குடித்தாய். ஆர்த்தெழும் கூச்சலோடு கைகளை விரித்தே பூமியில் விழுந்தே பூதனை மரித்தாள். நேமி கொண்டுலகம் புறக்கின்ற கண்ணா. கூச்சலை கேட்டனர் அதிர்ந்தனர் மயங்கினர். பேச்சின்றி கிடந்த பருத்ததோர் உடலை பேச்சியை கண்டவர் பயந்தனர் அலறினர். ஆய்ச்சிகள் சிலரோ வந்துனை தூக்கினர். உலகம் புறக்கும் உன் நாமம் சொல்லி பலவகை யானும் கண்ணீர் கழித்தார். நல்வினை நீக்கி என் பிணி தீர்த்து பல பணிகள் உனக்கே செய்வதற்கருள்வாய். 40ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.